வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. இன்னைக்கு நம்ம புது வேர்ட் சீரீஸில் அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை பற்றி பார்க்க போகிறோம். அன்லெஸ் யூ ப்ராக்டிஸ் வெல் யூ கேன் நாட் ஸ்பீக் இங்கிலீஷ். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாவிட்டால் உங்களால் ஆங்கிலம் பேச முடியாது. இந்த சென்டென்ஸுக்கு நம்ம கை கொடுத்த வார்த்தை அன்லெஸ். அதே மாதிரி யூ கேன் நாட் கெட் குட் சேலரி அன்லெஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உங்களுக்கு அனுபவம் இல்லாவிட்டால் நல்ல சம்பளம் பெற முடியாது. இந்த மாதிரி சென்டென்சஸில் நம்ம கை கொடுக்கறது அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தை தான். ஸோ அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு சம்பவத்தை சொல்கிறோம். இது யூ கேன் நாட், யூ வில் நாட் அப்படின்னு வரும்ல, அதுக்கு அந்த மாதிரி நெகட்டிவான சம்பவங்களை சொல்லி இந்த சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னா அதுக்கான நிபந்தனை இது அப்படின்னு அன்லெஸ்ங்கிற வார்த்தைக்கு அப்புறமா அந்த நிபந்தனையை சொல்லுவோம். ஸோ ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் அது நடக்காமல் இருக்கிறதுக்கான கண்டிஷன், இந்த சேர்த்து வர்றதுக்கு தான் நம்ம அன்லெஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஒரு நிகழ்வு நடக்காமல் போவதற்கான நிபந்தனை. ஸோ இப்போ அதே மாதிரி இன்னும் சில சென்டென்சஸ் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஹீ வில் நாட் கெட் குட் மார்க்ஸ் அன்லெஸ் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். அவர் கடினமாக உழைக்காவிட்டால் அவருக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்காது. ஸோ இங்கே நெகட்டிவான சிச்சுவேஷன் என்ன? ஹீ வில் நாட் கெட் குட் மார்க்ஸ். அது நடக்காமல் இருக்கணும்னா அன்லெஸ் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட், அவர் கடினமாக உழைக்காவிட்டால். ஸோ பொதுவாகவே நார்மல் ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம அன்லெஸ் தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு பயன்படுத்தணும்னு கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம அநேகமாக பயன்படுத்தக்கூடியது இஃப் நாட் அப்படின்னு வரக்கூடிய வார்த்தைகள் தான். உதாரணத்துக்கு நம்ம அப்பலையா பார்த்த அதே சென்டென்ஸ் எடுத்துப்போம். ஹீ வில் நாட் கெட் குட் மார்க்ஸ் அன்லெஸ் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். இதை இஃப் நாட் யூஸ் பண்ணி சொல்லலாம். எப்படின்னா, ஹீ வில் நாட் கெட் குட் மார்க்ஸ் இஃப் ஹீ டஸ் நாட் ஒர்க் ஹார்ட். ஸோ இந்த நெகட்டிவாக வரக்கூடிய சென்டென்ஸை அப்படியே தான் சொல்கிறோம். அதுக்கப்புறமா அன்லெஸ்க்கு பதிலாக இஃப் நாட் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் இங்கே பயன்படுத்துகிறோம். இஃப் ஹீ டஸ் நாட் ஒர்க் ஹார்ட். ஸோ அன்லெஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு வாக்கியங்களை இணைக்கிறதுக்கான ஒரு வார்த்தை, கன்ஜங்ஷன். அதாவது நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை விளக்குற சென்டென்ஸ், அதே மாதிரி அதுக்கான நிபந்தனை. ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸையும் இணைக்கிற ஒரு கன்ஜெக்ஷன் தான் அன்லெஸ் அப்படிங்கிறது. இந்த சென்டென்ஸ் பாருங்கள். டு நாட் கால் மீ அன்லெஸ் இட் இஸ் அன் எமர்ஜென்சி. அவசரம் இல்லாவிட்டால் என்னை அழைக்க வேண்டாம். ஸோ இங்கே வந்து டு நாட் கால் மீ அப்படிங்கிறது முழுமையான ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ். இட் இஸ் அன் எமர்ஜென்சி அப்படிங்கிறதும் முழுமையான ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ். இது ரெண்டையும் இணைக்கிறதுக்காக நம்ம அன்லெஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இப்போ நீங்கள் அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்களாக சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹிண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வர சென்டென்ஸில் நாட் அப்படிங்கிற வார்த்தை வரணும். கேன் நாட், வில் நாட், டு நாட், டோன்ட் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறமா அன்லெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதுக்கப்புறமா அந்த கண்டிஷனை விளக்கக்கூடிய சென்டென்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம உருவாக்கினோம்னா கிராமட்டிக்கில் எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, இது இங்கிலீஷில் மாற்றலாம். தினமும் வாகனம் ஓட்டாவிட்டால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ஸோ இங்கே நெகட்டிவான சிச்சுவேஷன் என்ன? நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ஐ ஆம் நாட் ஹாப்பி. ஸோ இல்லை ஐ வில் நாட் பி ஹாப்பி. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடி அன்லெஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம். அதுக்கப்புறமா கண்டிஷனை விளக்கக்கூடிய சென்டென்ஸ், ஐ டிரைவ் எவ்ரிடே. ஐ ஆம் நாட் ஹாப்பி அன்லெஸ் ஐ டிரைவ் எவ்ரிடே. இப்போ அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ், உங்களுக்கு அனுமதி இல்லை என்றால் நீங்கள் உள்ளே நுழைய முடியாது. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை இங்கிலீஷில் மாற்றுவோன்னா, நீங்கள் உள்ளே நுழைய முடியாது, அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் மாற்றுவோம். யூ கேன் நாட் என்டர் இன்சைட். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். யூ கேன் நாட் என்டர் அன்லெஸ். அதுக்கு அடுத்து கண்டிஷனை விளக்கக்கூடிய சென்டென்ஸ், உங்களுக்கு அனுமதி இல்லை அன்லெஸ் யூ ஹாவ் பர்மிஷன். ஸோ யூ கேன் நாட் என்டர் அன்லெஸ் யூ ஹாவ் பர்மிஷன். நமக்கு தமிழில் இதுக்கு இணையாக அன்லெஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையாக தமிழில் வார்த்தை கிடையாது. நம்ம பொதுவாகவே தமிழில் என்ன பண்ணுவோம், அந்த கண்டிஷனை நெகட்டிவாக மாற்றி இல்லாவிட்டால், இல்லை எனில், முடியாவிட்டால் அந்த மாதிரி நம்ம அதை நெகட்டிவாக சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷில் மாற்றும் போது அந்த நெகட்டிவ் வார்த்தை இல்லை, முடியவில்லை, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சரி. ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நுழைய முடியாது, யூ கேன் நாட் என்டர் அன்லெஸ் யூ ஹாவ் பர்மிஷன். உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறத நம்ம பாசிட்டிவாக மாற்றிப்போம். யூ ஹாவ் பர்மிஷன் அப்படின்னு மாற்றி அதை அன்லெஸ் கூட இணைச்சிருவோம். அன்லெஸ் அப்படிங்கிற வேர்டே வந்து ஒரு நெகட்டிவ் சென்ஸோடு தான் வருது. அதனால அது கூட நாட் அப்படிங்கிறத அந்த கண்டிஷனில் சேர்க்க வேண்டாம். ஸோ சென்டென்ஸில் ஒரு சில சென்டென்சஸில் இந்த நாட் அப்படிங்கிறது வேண்டாங்க, அதுக்கு பதில் நெகட்டிவான வார்த்தைகளே பயன்படுத்திடுவோம். உதாரணத்துக்கு சிக்,
டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அப்செட் இந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவான வார்த்தை. அது வர சென்டென்ஸும் நெகட்டிவான மீனிங் இருக்கக்கூடிய சென்டென்சஸாக தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி சென்டென்சஸ் வந்ததுன்னா நாட் இல்லாமையே அந்த சென்டென்ஸை சொல்லி அன்லெஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி கண்டிஷன் வரக்கூடிய சென்டென்ஸை ஆட் பண்ணிடுவோம். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சென்டென்ஸ். நல்ல உணவு உண்ணாவிட்டால் நீங்கள் பலவீனம் அடைவீர்கள். ஸோ நீங்கள் பலவீனம் அடைவீர்கள் அதுவே ஒரு நெகட்டிவான சென்டென்ஸ் தான். யூ வில் பிகம் வீக் அன்லெஸ் யூ ஈட் குட் ஃபுட். ஸோ அன்லெஸ் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட், வித்தவுட், இஃப் நாட் இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கும் அன்லெஸ்க்கும் ஆல்மோஸ்ட் சேம் மீனிங் தான். டிஃப்ரென்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதை எப்படி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சென்டென்ஸில் நம்ம இஃப் நாட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஐ வில் பி சேட் இஃப் ஷி டஸ் நாட் கம். அவள் வராவிட்டால் நான் வருத்தப்படுவேன். ஸோ இதை நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணி எப்படி மாற்றணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஐ வில் பி சேட் ஏன்னா அதே நெகட்டிவாக இருக்குது. அன்லெஸ் ஷீ கம்ஸ். ஐ வில் பி சேட் அன்லெஸ் ஷீ கம்ஸ். இஃப் நாட். ஸோ இந்த ரெண்டாவது கண்டிஷனில் வரக்கூடிய நாட் வந்து நமக்கு தேவை கிடையாது. எப்போவுமே அன்லெஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் தான் வந்து நெகட்டிவிட்டி இருக்கணும். அன்லெஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய சென்டென்ஸில் நாட், நோ இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இஃப் ஷி டஸ் நாட் கம் அப்படிங்கிறத அன்லெஸ் ஷி கம்ஸ் அப்படின்னு மாற்றிக்கலாம். அடுத்தது எக்ஸப்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆல் பப்ளிக் பிளேசஸ் வில் பி க்ளோஸ்ட் எக்ஸப்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ். மருத்துவமனைகள் தவிர அனைத்து பொது இடங்களும் மூடப்படும். ஸோ இந்த சென்டென்ஸை நம்ம மாற்றணும்னா பப்ளிக் பிளேசஸ் வில் பி க்ளோஸ்ட் அதை வந்து நம்ம நெகட்டிவான ஒரு சிச்சுவேஷனை மாற்றிக்கிறோம். பப்ளிக் பிளேசஸ் வில் நாட் பி ஓப்பன். அப்புறம் அன்லெஸ் இட் இஸ் அ ஹாஸ்பிட்டல். இங்கே வந்து எக்ஸப்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம அதை அப்படியே இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அன்லெஸ் வரும்போது நமக்கு செகண்ட் பார்ட் ஒரு சென்டென்ஸ் வடிவத்தில் இருக்கணும். அதனால இட் இஸ் அ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு முழு சென்டென்ஸாக நம்ம அதை மாற்றிக்கிறோம். அதே மாதிரி அடுத்தது வித்தவுட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு யூ கேனாட் மீட் ஹிம் வித்தவுட் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நீங்கள் அவரை சந்திக்க முடியாது. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா யூ கேனாட் மீட் ஹிம் அது நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதை நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். அன்லெஸ் அதுக்கப்புறமா யூ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் அந்த லாஸ்ட் பார்ட்டை ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு மாற்றியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் அந்த சென்டென்ஸை அன்லெஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் லெட்டர் எழுதும்போதோ இல்லை வந்து உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறவங்க கூட வாட்ஸ்அப் பண்ணும்போது இமெயில் எழுதும்போது அப்போல்லாம் அன்லெஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துறது ஒரு ஃபார்மல் டோன் கொடுக்கும் உங்கள் சென்டென்ஸுக்கு. இப்போ குவெஸ்டன்ஸ் கேட்கணும்னு வைங்களேன், அப்போ பொதுவாக நம்ம அன்லெஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இஃப் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் பிஸியாக இல்லைன்னா என்னை வந்து சந்திக்க முடியுமா இந்த சென்டென்ஸை நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணி கேட்கணும்னா கேன் யூ கம் அண்ட் மீட் மீ அன்லெஸ் யூ ஆர் பிஸி. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், கேன் யூ கம் அண்ட் மீட் மீ இஃப் யூ ஆர் நாட் பிஸி. இஃப் நாட் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பயன்படுத்துவோம். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ கம் அண்ட் மீட் மீ அன்லெஸ் யூ ஆர் பிஸி இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு குவெஸ்டன், அப்புறம் அன்லெஸ், அதுக்கப்புறமா ஒரு கண்டிஷன். ஸோ இது வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கும் கேட்குறவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கஷ்டம். ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதுக்கு பதிலாக இஃப் நாட் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டோம்னா அந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிள் ஆயிரும். நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு சென்டென்ஸை உருவாக்குறதும் ஈஸி, அதை கேட்குறவங்க புரிந்து கொள்வதும் ஈஸி. அதனால இஃப் நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் அன்லெஸ்க்கு பதிலாக குவெஸ்டன்ஸில். ஸோ இப்போ உங்களுக்கு அன்லெஸ் அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஒர்க்கில் அன்லெஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது குவெஸ்டன்ஸ், டவுட்ஸ் வந்தால் கேளுங்க. பொதுவாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குழந்தைங்க கிட்டலாம் பேசும்போது அன்லெஸ் அப்படிங்கிறத யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இஃப் நாட், பிசைட்ஸ், எக்ஸப்ட் இந்த மாதிரி வார்த்தைகளை தான் பயன்படுத்துவோம். ஸோ ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இங்கிலீஷ் கலாட்டா.